எல்லாரும் நாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஜஷிதா 2 வாரம் கழிச்சு இப்பதான் நீ வெளிய வரியா பேபி? ஆமா, மெயினா என்னன்னா 2 வாரம் கழிச்சு நான் வீட்டுக்கு வெளியில வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சின்ன பசங்க சுடிதார் போடுவோம், வயசானவங்க தான் புடவை கட்டிடுவோம். அதெல்லாம் பெரிய மருமோன்னு காமிக்கல, அதனால போடுவேன். பொங்கலே ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கூழ் குடிக்கவே இல்ல. பொங்க வச்ச பொங்கலும் நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்கன்னு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 1.5 மாசமாவே ஹாஸ்பிட்டலும் கையுமா மாத்திரை மருந்தாவே சுத்திட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். 1 மாசத்துக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஆமா, லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அதான் ஒண்ணு. சிறுபுள்ளத்தனமாவே ரொம்ப நாளா இருந்துச்சு. வயசு 7 கழுது ஆனாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஜஷிதா 2 வாரம் கழிச்சு இப்பதான் நீ வெளிய வரியா பேபி? ஆமா, மெயினா என்னன்னா 2 வாரம் கழிச்சு நான் வீட்டுக்கு வெளியில வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுல இருந்து எங்குமே வெளியில போவே இல்லை, படிக்கட்டு விட்டு வெளில தாண்டல. 3 மருமகளும் ஜோடியா தான் இருப்பாங்களாம். இல்ல, அது 3 மருமகளும் ஒரே இடத்துல தான் உட்காருவாங்களா. லாஸ்டா வந்து 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு வந்துட்டோம். அதுல 2 பேரும் சேம் பிஞ்ச் ட்ரெஸ் போடுறோம் பாத்தியா? ஆமா, அதேதான். நான் கூட என்னடா அது இறங்கி வரும்போதே பார்த்தேன். ஹோம்லி கேர்ள் பா, உங்களுக்கு இது ட்ரெடிஷனல் Dress. ட்ரெடிஷனல் Dress தான். பாரியா சுடிதார் போட்டுட்டு மஞ்சள் கலரா மங்கள கலரா சொல்லுதே, இந்த Dress எடுத்து போட்டுட்டேன் நானு. நல்ல Dress தான் அது. என்ன நீங்க இன்னும் ஆரஞ்சு கலர் குங்கும கலர் அம்மாவும் அண்ணியும் ஒரே கலர்ல Dress போட்டுருக்காங்க. காட்டன் சாரி எப்பயுமே இவங்க காட்டன் சாரி தான் எடுப்பாங்க. நான் நேத்து தான் வந்து நான் கடையில போய் காட்டன் சாரி எடுத்து ஒரு ஜாக்கெட் தச்சுக்கோன்னு கேட்டேன் பேபி கிட்ட. இல்ல, நான் இன்னைக்கு போறதுக்கு சாரி இப்ப எடுத்து தைக்க போறேன்றாரு. நேத்து தான் எடுத்தாங்களா மால் தேக்க இந்த சாரி. உனக்கு யார் ஜாக்கெட் தச்சு தருவா? சரிதா, ஜாக்கெட் தச்சு தரணும்ல. ஜாக்கெட்டுக்கு எங்க போறது? ஈஸியா வந்து சுடிதார் எடுத்து மாட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமா, ஆனா அந்த நாங்க சின்ன பசங்க சுடிதார் போடுவோம், வயசானவங்க தான் புடவை கட்டிடுவோம். நல்லா இவங்க 2 பேரும் புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. புடவை நல்லா இருக்குதா பாருங்க. நல்லா கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணுன்றவங்க பாக்குறவங்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பெரிய மருமோன்னு காமிக்கல, அதனால போடுவேன். பெரிய மருமக பாருங்க, இவங்க பெரிய மருமக, நாங்க சின்ன மருமக 2 பேரும். ஆமா, என்ன போட்டு எப்படி 2 பேரும் அமுக்கிட்டு வராங்க எங்க பாரு, எப்படி போட்டு 2 பேரும் அமுக்கிட்டு வராங்க. ஏதோ ஒரு மூலையில பெரிய காரா வாங்கணும் காரணம் கொஞ்சம் பெருசா. அதுக்கப்புறம் லாரி நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பெருசா வாங்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. அங்க ஒரு 4 நண்டு சிண்டு எல்லாம் முன்னாடி போட்டு நாங்க பின்னாடி உட்காந்துட்டு வரோம். நாங்க 6 பேர். 6 பேரா? ஆமா, 6 பேர் தான். இப்ப அதுல ஒண்ணு போனாலும் எல்லாம் இப்ப மறுபடியும் ரிவெஞ்ச் ஆயிக்கும். ரஷிதா அவர் காட்டணுமா? இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. பொட்டு நல்லா தான் வச்சிருக்க. சச்சிதா நல்லா இருக்குது பொட்டு, உனக்கு சூப்பர். சின்ன பொட்டு அழகா இருக்குது. எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. சின்ன பொட்டு அழகா இருக்கு. ரதுஷ்ணா அமைதியா வராரு. சின்ன பொட்டு நல்லா இருக்கா फ्रेंड्स? மலையனூருக்கு வளர்த்தி வந்துட்டோம். வளர்த்தி தானே? ஆமா. நம்ம மழை செய்யுதா? வளர்த்தி வைக்க போற மழையில நாங்க வந்தா கடைசில இது ஒரு மழை பெய்யுது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், நீ மழை வர போல சொல்லிட்டு ரஷிதா ரஷிதா நல்ல சரியான மழை फ्रेंड्स. இடம் எல்லாம் இருக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சா நல்லதுதான், மழை வந்தா நல்லதுதான். ஆமா, நல்லவங்க வரதுனால தான் மழை பெய்யும். பிறகு சொல்றான் நான் வந்தாலே மழை பெய்யும் அப்படின்ற. ஹாய், நான் ஜெஷிதா. பொங்கல் வைக்க வந்துட்டோம் फ्रेंड्स. நாங்க கூட மழையில நனைஞ்சிட்டு பொங்கல் வைப்போம்னு பார்த்தேன். வெயில் அடிக்குது செய்யுதா? சைடு வந்த உடனே மழையே காணா. வளத்தில மட்டும் தான் மழை பெஞ்சுது. ஆமா, மழைலாம் இல்ல.
இல்ல நல்ல வெயில் அடிக்குது. செம வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க அனலே அடிக்குது. வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். பேபி வந்து வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு, உடம்பு முடியல நான் வரலன்னு. சரி தனியா போய் எங்க பொங்கல் வைக்கிறது, ஒரு டைம் 3 பேர் ஒண்ணா போய் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் சும்மா வந்து எல்லாரும் கூட வந்துட்டு போலான்னு. கடைசி நிமிஷத்துல நானும் வரேன் சட்டையை போட்டு கிளம்பி வந்துட்டாரு சார். நல்லா சட்டையை மாட்டினா வந்துட்டேன் அவ்வளவுதான். எது வந்தாலும் பாத்துக்கலாம். வெள்ளியில 5வது வெள்ளிக்கு அப்படி பண்ணுவோம். இந்த ஆடி மாசம் 5 வெள்ளி வருது இல்ல. ஆமா, ஏதாவது ஒரு வெள்ளியில வந்து பொங்கல் வைக்கிறாங்களா? ஓகே. இந்த வாரம் அண்ணி பொங்கல் வைக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பொங்கல் வச்சாலே ஓகே தான். ஆமா. ரஷிதா வைத்தியக்காரி இதெல்லாம் சொல்லக்கூடாது சார். ரத்துஷ்ணா ஏன் வெயில்ல போய் நின்னுடுற? ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி வந்து பணியாரம் வைக்கிறாங்க. இந்தாங்க அண்ணி சாப்பிடுங்க. அதான் ஆளுக்கு பாதி சாப்பிடுங்க. இந்தாம்மா சரிதா. அண்ணி பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு. முடிஞ்சிச்சு, நீங்க போய் கூழ் குடிச்சு வாங்க. அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. பொங்கலே ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கூழ் குடிக்கவே இல்லை. சூப்பரா இருக்கு. இங்க வந்து பணியாரம் வித்தாங்க ஒரு பாட்டி, நல்லா இருக்கு. கூழ் குடிச்சலாமா? ஓகே. ஒரு பக்கம் பணியாரம், ஒரு பக்கம் கூழ். மதியம் சாப்பாடு தான் லஞ்சு வந்து கூழ் தான். லஞ்சு சமைக்கவே இல்லை. காலையில் தயிர் செஞ்ச மாதிரியே தான் சரி செய்யலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, கிளம்பி வந்துட்டோம். அப்படியே இன்னைக்கு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு பொங்கல். சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாலை சூப்பராக இருக்குது. கட்டுற மாலை அப்படி ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட கிளம்பிட்டோம். போகும்போது வலையெல்லாம் வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வலையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். சாமி பார்க்கறதுக்கு செம கூட்டம் நிற்கிது லைனில். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் போனோம். ரஷிதா உள்ளே போயிட்டாரு. பொங்க வச்ச பொங்க சோறு. பொங்க வச்ச பொங்கலும் நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரஷிதா பொங்கல் சாப்பிடுச்சா? என்னம்மா அது ரஷிதா? என்னம்மா இது? ஐய் என்ன இது? என்ன இதுதா? கொட்டாங்கச்சியில் பிரசாதம் பாரு. பாரு கொட்டாங்கச்சியில் பிரசாதத்தை பாரு. ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆமா, எப்படியும் 4-5 மணி நேரம் ஆகும். சரிடா, செம கூட்டம். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போலாமா? போலாம். ஜெஷிதா பாய் சொல்லு. அக்காவுக்கு பாய் சொன்னியா? பிபி வேணுமா? பாய் பாய். அக்காவுக்கு பாய் சொல்லு. அக்காவுக்கு பாய் சொல்லு. பாய். இல்ல லீவு. பாய் பாய். நாங்கள் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆடி மாதம் வெள்ளி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக கோயிலுக்கு போகலான்னு வந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேபியுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளில போகல. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரியா போயிடும். கழட்டி போடுறாரு ஒருத்தர். ஆமா, பாவாடை சட்டையில ஃபுல் இதுல போனாரு. இப்போ வந்தவொடனே கட்டுங்கம்மா, அதை கட்டுங்கம்மா, பூவை கட்டுங்கம்மா. இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போனேன். ஜெஷிதாக்கு பட்டு பாவாடை சட்டை போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் பேபி எங்கன்னா வெளில கூட்டு போனா கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வேலையே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறவங்க பாருங்க. பேபி தான் டிரைவ் பண்றாரு. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்
ஒரு 2 வாரமாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி. அதாவது எங்க சொரிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தண்டா வீங்கி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின் ஃபுல்லாவே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டேன் ஒரு நாள், கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் சாப்பிட்டனால தான் எனக்கு அலர்ஜி வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாவே மறுபடியும் அரிச்சுது. சொரிஞ்சா எங்க பார்த்தாலும் தண்டு அப்படியே வீங்கி போயிருந்தது. அப்புறம் வந்து டாக்டர் கிட்ட காட்டினேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸின் அப்புறம் அலர்ஜின்னு சொல்லிட்டு மாத்திரை லோஷன்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு 15 நாளைக்கு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்டுமே சரியா போல. சின்னாடு அது இன்னுமே சரியாகலன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டரை போய் பார்த்தேன். அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்தாரு. அதையும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எது சாப்பிட்டாலுமே வந்து சரியாவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பேபிக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் ஸ்கின் டாக்டர் வந்து பார்க்க வெளியில போக முடியல. அவருக்கு பாக்குறதுக்கே கரெக்டா இருந்துச்சு. அவருக்கு முன்னாடி ஆனா எனக்கு தான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. எமர்ஜென்சியா பேபிக்கு இருந்ததுனால அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விட்டாச்சு. இப்போ மறுபடியும் போறோம். ஆமா, நார்மலா டாக்டர் போய் பார்த்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கின் டாக்டர் போய் பாருங்க. பேட்ச் டெஸ்ட் எடுப்பாங்க, எந்தெந்த பொருளும் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாப்பாங்க. செக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சரியா போயிடும். அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க. நீங்க சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் எது சாப்பிட்டாலுமே எனக்கு அலர்ஜி ஆகுது. வாய் முகம் ஃபுல்லா வீங்குது, தொண்டெல்லாம் வலிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணுலாம் வலி உருட்ட எரிய ஆரம்பிச்சு தலைவலியே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் ஸ்கின் டாக்டரை பார்க்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏதாவது பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்த்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு மல்லாட்டை, பச்சை மல்லாட்டை அன்னைக்கு சாப்பிட்டா நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பார்த்தோன்னா அலர்ஜி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றது கூட இல்ல, 2 பீஸ் சும்மா வாயில வச்சு இது அலர்ஜி ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சா கூட அப்படியே மூக்கு தண்டு வாயெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருது. எங்க பார்த்தாலும் வந்து அப்படியே செவந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன். எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு வந்துட்டுமா, எப்படி வந்ததுன்னே தெரியலமா. ஊசி போறியா அம்மாக்கு? ஊசி வச்சுக்கிறாரா, டுமால் எனக்கு போட்டு வரான். எப்படி சொல்றத பாரு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், மாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கைமா தான் அலைஞ்சிட்டு இருக்கோமே. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்ஷனாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஒரு 1.5 மாசமாவே ஹாஸ்பிட்டலுக்கு கைமா மாத்திரை மருந்தாவே சுத்திட்டு இருக்கோம். கடவுளேன்னு இப்ப எனக்கு சரியாயிடுச்சுன்னா நிம்மதியா இருக்கும். ஸோ ஒரு 2 தடவை பர்த்டே இப்போ செலிப்ரேட் பண்ணோம். என்னோட பர்த்டே ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணல. கோயிலுக்கு போல, எங்கேயுமே போகல. பேபியோட பிறந்த நாள் வருது, அதையாவது வந்து ஜாலியா கொண்டாடலான்னு பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் சீக்கிரமா சரியாகுதான்னு சொல்லிட்டு போய் கடவுள்லாம் வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு. நல்லதே நடந்தா சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். 1 மாசத்துக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஸோ சாப்பிட்டா வந்து சரியாயிடும். அது சாப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் டேப்லெட் சாப்பிடும்போது மறுபடியும் அதே மாதிரி இருந்ததுன்னா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மறுபடியும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. இப்போதைக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கல. நானே சொன்னேன் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க, அப்புறம் வந்து பேட்ச் டெஸ்ட்லாம் பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் செக் பண்ணி பார்த்தாங்க பேபி. கையில் இங்கே பாருங்க, கோடு போட்ட உடனே வந்து அப்படியே ரெட் ஆயிடுச்சு. பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக சாப்பிடும், சரியா போயிடும். வீட்டுக்கு போகலாம். ஜூஸ் குடிக்கிறியா? எங்கள் கேன்டீனில் வாங்கி தரேன். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அம்மாவுக்கு மாமியாருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மாற்றி பார்த்தது. லட்சுமி நாராயணன் ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். லட்சுமி நாராயணன் ஹாஸ்பிட்டல். ஆமாம், போயிட்டு அப்படியே நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். போயிட்டு லஞ்ச் வேற செய்யணும். சாக்லேட் ஏதுமா பேபியா? நீ உன் வேலையை காட்டிடுவ. நீ இவர் வந்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருவா ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் சாப்பிட்டாலே அவளுக்கு வாமிட் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் போய் வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன். 1 மாசம் இருக்கும் சங்கீதா. ஆமா, நான்வெஜ் சாப்பிட்டு மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா மீனும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ போயிட்டேன் சமைக்கணும். லஞ்ச் சமைக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சேன்.
கொஞ்சம் உனக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து செய்யிட்டா சைடிஷ். கீரையும் மீனும் சாப்பிடலாமான்னு தெரியல. ஆனா முட்டை கூட சாப்பிடுறதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நீ வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு. ஓகே சரி. சரி மீன் குழம்பு வைக்கப்பா. ஓகே டெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம். இங்க வந்தோடனே கார் ஓட்டிட்டு என்ன ஜெஷிதா என்னம்மா இது கார் சூப்பரா போகுது. அது ஒரு ட்ராக்லயே ஓட்டுறாரு அவர், புரியுதா இல்லையா? போலாம் ஓட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடை லஞ்ச் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு சாதம் வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்க சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு மீன் குழம்பு வைக்க போறேன். சூப்பர். மீன் குழம்புக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெந்தயம், அப்புறம் வெந்தயம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி தான் வைக்க போறேன். ஸோ அதனால தான் பேபிக்காக புடலங்காய் கூட்டு. இங்க பாரு புடலங்காய் கூட்டு. அதுக்கப்புறம் புதினா. இது என்ன கீரை? இதுவா மறந்துச்சா? கீரை. இந்த கீரை கொடுங்க தான் கேட்டு. பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து எங்க ஊர் ஏரியில எல்லாம் இருக்கும் சங்கீதா. அது ஏரி தண்ணி போற இடம், கொல்லியில மோட்டர் ஏறிக்கும்ல, அந்த இடம்லாம் நிறைய இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கடைச்சி சாப்பிட்றத விட அது வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க முட்டைலாம் உடச்சு ஊற்றி பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அதனால தேங்காய் போட்டு கேட்டாச்சு. அது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ள பொரியலுக்கு இதை வதங்கிட்டே இருக்கும். மண் சட்டி ஏன் வச்சேன்னா ஸ்லோவா வந்து குக் ஆகும். இந்த பாசி பருப்பு வந்து தக்காளி பழம் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட்டுக்கு புடலங்காயும் வந்து பருப்போட போட்டு வேக வச்சு அப்படியே குழவான ஆயிடுச்சு, சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ செஞ்சுட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அதனால இப்போ இதை வதக்கிட்டு நம்ம தனியா பயிர் வேக வச்சிருக்கோம்ல, அதை சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ சமைக்க தான் நமக்கு அந்த ஐடியா வந்து பார்த்தோன்னா இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வெஜ் சமைக்கிறது தான் சங்கீதாக்கு டாஸ்கா இருக்குது ஒரு நாளும். இல்ல பழகிடுச்சு. ஒரு வாரம் மேல ஆயிடுச்சு, 10 நாள் மேல சமைக்கிறேன். ஆமா அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு வாட்டத்துக்கு கைப்பக்கும். இப்போ நான் மீனே எனக்கு பிடிக்கல, வேணாம்னு சொன்ன. பேபி தான் நான் மட்டும் சாப்பிடல, நீ அப்படியே கிடக்குறீ, நீ சாப்பிடுன்னு சொல்லி ஆமா சங்கீதா சாப்பிட்டு திடீர்னு சாப்பிட ஃபுல்லா நிறுத்தக்கூடாது. அப்புறம் எப்ப போனாலும் கடைக்கு போறியே ஏதாவது சூப் வாங்கிட்டு வர வேண்டியது தானே, முட்டை பச்சி வாங்கிட்டு வர வேண்டியது தானே சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. ஏன்னா பேபி எப்பயுமே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தருவாரு. இப்போ நான் எதுவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதே இல்லை. கடைக்கு போனா வந்து என்ன வாங்க போனா அதை மட்டும் லிஸ்ட் எடுத்துட்டு போய் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்துருவேன். ஸோ பேபி சொல்லிட்டே இருப்பாரு. அது நம்ம 2-3 பேர் இருந்து தனியா ஒரு ஆள் வந்து விட்டுட்டு சாப்பிடும் போது கஷ்டமா இருக்குல்ல, அதனால எதுவுமே நான் வாங்கல. உடம்பு சரியாயிடுச்சுன்னா நார்மலா எல்லாமே சாப்பிடல. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நிறைய பேர் வந்து எப்படி இருக்காங்க பேபி தம்பி எப்படி வினோத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பரவாயில்ல நல்லா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம ரொட்டீனை பண்ணணும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஹெல்த்தையும் சேர்த்து பாத்துக்கணும். இப்போ வெளில எப்ப பார்த்தாலும் அவுட்டோர் போறோம், ஷூட் பண்றோம், ஷாப்பிங்னு சொல்லிட்டு போனோம்னா வீட்டுக்கு வந்து ப்ராப்பரா வாரத்துல 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இது மாதிரி காய்கறி பொரியல் சொல்லிட்டு நிறைய நல்ல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கணும். ஆமா தண்ணி நிறைய குடிக்கணும். முக்கியமா எல்லா பிரச்சனையும் காரணம் தண்ணியும் குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு சந்தோஷமா இதுக்கப்புறம் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதான் ஒண்ணு. சிறுபுள்ளத்தனமாவே ரொம்ப நாளா இருந்துச்சு. வயசு 7 கழுது ஆனாலும் நம்ம எப்படி அந்த ரொட்டேஷன் காலேஜ் முடிஞ்சது, ஹாஸ்டல் போனோம், வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணிடுச்சு, அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே வந்து சுத்திட்டு இருந்தாச்சு. நிறைய பாப்பா வளர்ந்துச்சு, ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வந்திருக்கு. அப்பயும் பொறுப்பு வரலையே, இப்பதான் பொறுப்பே வருது. உடம்பு சரியில்லை, டிஃபிகல்ட்டா ஏதாவது ஆன பிறகுதான் அடிப்பட்டு தான் திருந்துவாங்கன்னுவாங்களே, அது மாதிரி இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப் ஸ்டைலாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே மாத்திக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் நான் வந்து எப்பயோ வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இங்கே பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குங்க பாருங்க, சூப்பராக வந்து இது கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தேன். கொடுவா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இப்போ இது நல்லா இருக்குல்ல. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பு ஊத்திட்டு தேங்காய் நல்லா சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு பேபி. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, சூப்பரா பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொரியல் பண்ணிட்டேன். தேங்காய் பூலாம் போட்டு முட்டை உடச்சி ஊத்தி பண்ணா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தேங்காய் பூ போட்டு சூப்பரா பண்ணியிருக்கேன்.
அவ்வளவுதான் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சூப்பராக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நானுமே ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபியுமே ஹெல்த்லாம் கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. ஸோ நார்மல் ரெகுலர் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாருங்க. என்னது?